வீட்டில் அவங்க சாதாரணமாக உதாரணம் சொல்லி பேசும்போதே பார்த்தீங்கன்னா பெண்களை இழிவுபடுத்துகிற ஜோக்ஸ் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் இப்படி நான் தாங்க இன்றைக்கி துணி துவைச்சேன், எங்கள் வீட்டில் நான் தான் கேசரி கட்டுவேன் அப்படிலாம் சொல்லி அதெல்லாம் ஜோக்குன்னு சொல்லுவாங்க. பிச்சைக்காரன் வருவான், இவன் சுட்ட இட்லியை குத்தா என் மூஞ்சில திருப்பி வச்சுட்டு போவான் அப்படின்னு ஜோக் சொல்றாங்கல்ல. அப்படி இருக்கு. நீங்க ஆணாதிக்க மனநிலை கொண்டவர்கள் இவர்கள், சாதிய மனநிலை கொண்டவர்கள். அதனால சஸ்டெயின் பண்ண முடியல சார். என்னைக்காவது ஒரு நாள் எக்ஸ்போஸ் ஆயிடுவாங்களா? ஆனா அவங்க சமூகத்துல மிகப்பெரிய இடத்துல இருக்கிறாங்க, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சரா இருக்கிறாங்க. அந்த முகத்தை எப்படி ரொம்ப நாள் மறைக்க முடியாதுல்ல, என்னைக்காவது ஒரு நாள் எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க. அதாவது சோசியல் மீடியா வந்ததுக்கு பின்னாடி பிரபலங்களின் பேரால் ஒளிந்து கிடக்கிற எல்லா அயோக்கியர்களும் வெளியில் வர்றான், பெருச்சாடி புறம் வெளியே வருது. நீங்கள் எந்த தனி மனித தவறுகள் செய்ய, நமக்கு தனி மனிதன் மீதான வெறுப்பு அல்ல அது. நீங்கள் என்னவா இருக்கீங்கிறது இந்த உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியறதுக்கு ஒரு நாள் இருக்குது. எல்லாரையும் கடவுள் பார்த்துக்கிட்டு இருந்தாருங்கிற ஒரு காலம் ஒன்று உண்டு, நம்பிக்கை, அதாவது அப்படி நம்பப்பட்ட காலம் ஒன்று உண்டு. இப்போ கண்காணிப்பு கேமராக்கள் தான் ஒருத்தனையும் பார்த்துக்கிட்டே இருக்கு. கடவுள் பார்க்கறான்னு நமக்கு தெரியலை, அது தனிநபர் நம்பிக்கை.